எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம். ஏன்னா ராசி பலன் போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது, பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்கிறத விட நகர்வுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார். புரியுதா? பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். 17/12/2023 அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு வந்துடுறார். தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட 29 நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா மார்கழி தனுசு ராசி. ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயனம் முடிய போகிறது. அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார். உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம். தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டாள் அவதரித்தது, ஆண்டாள் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுவும் யார்? குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதமான, ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி. குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரே அணி. அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த 29 நாட்கள் அற்புதமான நாட்கள், அருமையான நாட்கள். இந்த 29 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானின் பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ராசி நாதனே அவர் தான். ஐயா உங்களுக்கு அதனால தான் தைரியம் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனைகளை கண்டாலும் ஓடி ஒளியிற ஆசாமி நீங்கள் கிடையாது. எந்த இதையும் நான் முன்னாடி நின்று சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே இருக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக முடிவும். என்னென்னா நீங்கள் வேலையை அற்புதமாக செய்கிறதுனால. இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருந்தார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்கார். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம்லாம் கிடச்சிருக்கு. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு, இடமாற்றம் கிடச்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செஞ்சுருக்கீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை இந்த ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு, 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே சுகஸ்தானம், சொத்து சேர்க்கை ஸ்தானம், அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்தார். சில பிரச்சனைகளையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதை சமாளிச்சிட்டிங்க. உறவுகள் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த ராசிநாதன் உட்கார்றது அற்புதமான பலன்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பித்ருக்காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அருமையாக செய்யுங்க. சரியா? அதேமாரி மார்கழி மாதம் வர்ற அமாவாசை அற்புதமான ஒரு நாள். அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யுங்கோ. தந்தை இருக்கிறவங்க முன்னோர்களை தியானம் பண்ணுங்கோ, முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. தப்பே கிடையாது. எள்ளு தண்ணியும் தான் கொடுத்து வழிபாடு பண்ணணுங்கிறது கிடையாது. மனமாற வழிபாடு பண்ணிங்கனாலே முன்னோர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அந்த வகையில் இந்த 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரதுனால என்னென்ன குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்களும் இருக்கும், மன சந்தோஷமும் இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தைகள் இப்படி இருக்காங்களேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு மாற்றம் இருக்கும். அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அந்த வில்லங்கங்கள்லாம் குறையும். முதல்ல ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. நம்ம வெறும் பொம்மை
அவர் ஆட்டி வைக்கிறார், நான் ஆடின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே உங்களை உயர்வடைய வைக்கும். அப்போ ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதே மாதிரி கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். அதேமாரி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். மனசில் ஒரு குழப்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். அதேமாரி குழந்தைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. குழந்தைகளின் கல்விக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பம் இருக்காது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை பளு சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பரபரப்பாக இருக்கும்போது நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது. சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடாது. அதனால் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருங்க, செவனேன்னு இருங்க. பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் நீங்களும் பரபரப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகம். அதுமாரி புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையிலேயே ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. அனுசரித்து போகிறது தப்பே கிடையாது. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறது சரியாக கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கும். அதனால் இந்த டியூஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலே கல்வி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக வரும், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. சரியா? அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும், அற்புதமாக அமையும். அதன் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விதத்திலும் இந்த பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலையிலே எழுந்து சூரிய பகவானை தியானம் பண்ணி அவரை ஒரு 2 முறை ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்படைய செய்யும். சில பிரச்சனைகளை குறைத்து வளமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கவும் செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.